நிறைய ரிலேட்டிவ்ஸ் எங்க அம்மா பத்தி என்ன புள்ள வளர்த்துருக்க, பேரண்ட்ஸ் சொல்லி கேட்க மாட்டாளா அப்படின்னு. பட் இப்போ எங்க அம்மா என்ன எப்படி வளர்த்துருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சதே கிடையாதுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு ஆபீசரோட அம்மான்னு சொல்றதுல ஐ அம் சோ ஹாப்பிங்க. Sandhya Kumar, who cleared SBI PO and IDBI exam. சமோசா செல்லரா இருந்து இன்னைக்கு தன்னுடைய பொண்ணை 7 வருட கடின உழைப்புக்கு பிறகு SBI PO ஆகியிருக்காரு அவங்க அப்பா. அவங்க அப்பாவுக்கு ஒரு பலத்த கைதடல் நம்ம கொடுக்கலாம். பேங்க்லே வந்து பாத்தீங்கன்னா RBIக்கு அடுத்தபடியா SBI PO தான் ரொம்ப பெரிய போஸ்டிங்பா. அந்த போஸ்டிங் உங்க பொண்ணு வாங்கியிருக்காங்க. நீங்க எப்படி உணர்றீங்க சொல்லுங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபோன் ரிசல்ட் வந்த உடனே யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னீங்க? ஆக்சுவலி ரிசல்ட் வந்தப்ப எங்க அப்பா இல்ல வீட்ல, நானும் எங்க அம்மாவும் தான் இருந்தோம். எங்க அப்பா கால் பண்ணி சொன்னோம். ஓ, அப்புறம் என் தங்கச்சிக்கு கால் பண்ணேன், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணேன். சரி, ரைட், சொல்லுங்க. how was this 7 years ups and downs? நிறைய இருந்திருக்கும். 6 years. ஏன்டா இப்படி தப்பு தப்பா எழுதி கொடுக்குறீங்க? ஜனவரி 31 வந்தா தான்டா நியூ இயர். சரி, 6 years. ஆக்சுவலி ஃபார் மீ இட் வாஸ் a long journey. பட் வந்து என்னன்னா எனக்கு என்னைக்கா இருந்தாலும் கிடைக்கும், கிடைக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேங்கிறத நான் ரொம்ப கிளியரா இருந்தேன். என் பேரண்ட்ஸும் வந்து பயங்கர சப்போர்ட்டிவ். ஒரு தடவையும் வந்து நான் வேலைக்கு போயிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன், அது வரைக்கும் பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் எங்க அம்மா பத்தி என்ன புள்ள வளர்த்துருக்க, பேரண்ட்ஸ் சொல்லி கேட்க மாட்டாளா அப்படின்னு. பட் இப்போ எங்க அம்மா என்ன எப்படி வளர்த்துருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து எல்லாருக்குமே நான் என்ன சொல்லுவேன்னா, செல்ஃப் மோட்டிவேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறீங்கன்னா அது ஒரு 2 நாளைக்கு 5 நாளைக்கு இப்படி தான் வரும். லைஃப் ஃபுல்லாக உங்க கூட நீங்கள் தான் இருக்க போறீங்க, நீங்கள் தான் வந்து கொண்டு போய்க்கணும். இட்ஸ் யுவர் லைஃப், யூ ஹேவ் டு க்ரூம் அப் யுவர் செல்ஃப். பி செல்ஃப் மோட்டிவேட்டர். வெரி குட். அம்மா கிட்ட, அம்மா இந்த மாதிரி 6 இயர்ஸா படிக்க இப்போ கேட்டிருப்பாங்கல்ல நிறைய பேர். ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. இந்த மாதிரி எப்போ கல்யாணம் பண்ண போறீங்க, இன்னும் ஏன் படிக்க வச்சுட்டு இருக்கீங்க? எல்லாரும் கேட்பாங்க, சொந்தக்காரங்க எல்லாருமே கேட்பாங்க, இன்னுமா படிக்கிறா, எவ்வளவு வயசாயிடுச்சு பிள்ளை கல்யாணம் பண்ணுவே, என்ன வேலை வேலைன்னு சொல்ற அப்படிம்பாங்க. ஆனா நானும் சரி என் பொண்ணும் சரி கண்டிப்பா ஃபர்ஸ்ட்ல வேலைங்க, அதுக்கு பிறகுதான் மேரேஜுங்கிறது தெளிவா இருந்தோம். பொண்ணு அடிக்கடி சொல்லுவாங்க கண்டிப்பா நான் ஜெயிப்பேமா அப்படிம்பாங்க. கண்டிப்பா ஜெயிச்சுட்டாங்க. இப்போ லைஃப்ல இப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சதே கிடையாதுங்க. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஒரு ஆபீசரோட அம்மான்னு சொல்றதுல ஐ அம் சோ ஹாப்பிங்க. we are also so happy. கண்டிப்பா ஒவ்வொரு தடவை ரிசல்ட் வரையிலையும் அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பா நான் ஜெயிப்பேமா, கண்டிப்பா எனக்கு வேலை கிடைக்குமா அப்படிம்பாங்க. எனக்கு ரொம்ப ஆசை பாப்பா வந்து பேங்க் வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கறதுல, பாப்பாவுக்கும் ரொம்ப ஆசை பேங்க் வேலைக்கு போகணும் அப்படிங்கறதுல. என்னோட ஆசை கனவு லட்சியம் எல்லாத்தையுமே என் பொண்ணு எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லைஃப்ல இதை விட ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. கிரேட். எங்களால ஃபீல் பண்ண முடியுது உங்களுடைய through your words how happy you are. எங்க அம்மாவோட ஆசையே வந்து அந்த இன்விடேஷன்ல நான் எங்க ஒர்க் பண்றேன்னு போட்டு பண்ணிடணுங்கிறது. அண்ட் எங்க அம்மாவோட ஆசையை நான் இன்னைக்கு நிறைவேற்றிட்டேன். போடலாம், நல்லா கொட்டை எழுத்துல போடலாம் SBI POன்னு. கண்டிப்பா போடுவீங்க. அது SBIல ஆபீசர்ங்கிறது சாதாரண வேலையா சொல்லுங்க, சாதாரண விஷயமே இல்ல. ஒரு சந்தோஷம் உலகத்துல யாராலும் பண்ண முடியாதுங்க. எடுத்தோடனே ஒரு 90,000 ரூபாய் சம்பளம் அவ்வளவுதான் இல்ல, ஒன்னும் பிரச்சனையே இல்ல. கண்டிப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல இயற்கையை நாங்க வேண்டிக்கிறோம். கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேங்க. ஃபர்ஸ்ட்ல வேலைங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. தேங்க்யூடா செல்லக்குட்டி, லவ் யூடா செல்லம். தேங்க்யூ லவ்லி மாம். சிஸ்டரும் வந்து ஆக்சுவலி இப்போ ரேசல் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நான் படிச்சுட்டு இருந்தப்போ அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நான் ஜாயின் பண்ண அப்புறம் அவங்க வந்திருக்காங்க. சீக்கிரமா அவங்களோட சக்சஸ் மீட்டுக்கு வருவோம். வாங்க, நாங்க வெயிட்டிங். ஓகே, தேங்க் யூ so much. Party.